இயேசு இந்த வார்த்தைக்கு ஊடாக நம்மோடு கூட பேசுவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கனப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஏறெடுத்த துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், தூபமாய் நறுமணம் உங்கள் சமூகத்தில் எட்டினது, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அப்பா, நீர் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரஸ்தாபம் பண்ணின உமது வார்த்தைக்கு நாங்கள் கனம் கொடுக்கும் விதமாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட அப்பா உமது வார்த்தை உள்ளும் புறமும் அப்பா ஜீவனை கண்டடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கர்த்தர் நீரை பொறுப்பெடுத்து நடத்துங்க. வெறுமையாய் நாங்கள் போகாதபடிக்கு எல்லாருக்கும் புரியத்தக்கதாக பேசுகிறவர் நீங்கள். அடியனை மறைத்து என்னோட மாம்சம் எதுவும் வெளிப்படாதபடிக்கு எல்லா கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ளீஸ் பி சீட்டட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமர்ந்து கொள்ளுங்க, கவனமாக கேளுங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வேத பகுதி வாசிக்கும் போது நமக்கு ஒன்று தோன்றி இருக்கலாம், ஓகே அதிகமாக கல்யாணம் பண்ணாதீங்க, அதுதான் இன்றைக்கு செய்தியோ அப்படின்ற மாதிரி. இல்லை, அதை குறித்து அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு முறை நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், அவர் என்ன பண்ணாரா, அவர் பேசினது எனக்கு எப்படி இருந்ததா, 2 முறை எனக்கு விளம்பினதாக இருக்கிறது என்று சொன்னார். நான் ஏன் இது சொல்கிறேன்னா, வீட்டு கூட்டத்தில் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, கேட்ட வார்த்தையே we rewind it in another angle அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இந்த வருஷம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, வெளிச்சத்தின் ஆண்டு என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னா, நான் 19ஓடு கூட சேர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா chapter 60 verse 19 and 20. I would like to read both the verses. Isaiah chapter 60 verse 19 and 20. I would like to go both. Though we have 20 as our promise verse for this year, I would like to read both 19 and 20. நமக்கு 20வது வசனம் நமக்கு வாக்குத்தத்த வசனமாக இருந்தாலும் கூட 19ஐயும் 20ஐயும் நாம் வாசிக்கிறதுல நமக்கு அதில் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. வாட் எவர் லாங்குவேஜ் ஆஃப் பைபிள் யூ ஹாவ், ஜஸ்ட் ஃபாலோ வித் மீ. Isaiah chapter 60 verse 19 and 20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தின் ஆண்டு என்று சொல்லி, இயர் ஆஃப் லைட், இயர் ஆஃப் பிரைட்னஸ் என்று சொல்லி நமக்கு இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ வாட், ஹவ் ஐ நாட் சீன் லைட் இன் மை இயர்ஸ்? நான் வெளிச்சத்தை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லையா, இப்போதான் வெளிச்சம் கொடுக்க போறாருன்னா, இந்த வெளிச்சம் வேற, இந்த வெளிச்சம் வேற ஒரு வெளிச்சம். This is not the same light brightness what I get from this 100 watts or some what kind of bulb. And there are even variety. எனக்கு கொஞ்ச நேரம் கண் இப்போ கூசுது, கண் யாருமே நீங்கள் தெரியல. ஈவன் இந்த லைட்டே எப்படின்னா, ஈவன் பிரைட்டர் லைட்ஸ் they have produced. China has produced a moon. தெரியுமா, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? சைனா மூன் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, சூரியனை உருவாக்குற முயற்சியில் இருக்கிறாங்க என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. They are in the practice or in the theory to create one another sun. அதே வெளிச்சத்தை கொடுக்கிறது போல இருக்கிறாங்க. வெளிச்சம் கிடைக்க போகுது என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நான் பேசுறது இந்த வெளிச்சங்களை குறித்தல்ல. I'm not talking about this brightness or this light. I'm talking about the light which was in the first 3 days of in the beginning, and then the last episode where the sun and moon will be demolished or taken away. God created light on the 4th day. தேவன் வெளிச்சத்தை எத்தனாவது நாள் உருவாக்கினார்? 4வது நாள்ல தான் உருவாக்கினார். ஆனா there were 3 days, day and night, day and night, day and night. So what gave the day and what gave the night? What brought night? வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஒரு டெஃபினேஷன் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா, டெஃபினேஷன் ஃபார் டார்க்னஸ் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அப்போ நம்ம வேத படிப்புல பைபிள் ஸ்டடியில பார்க்கிறோம், பிரசன்ஸ் ஆஃப் லைட் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னம் தான் வெளிச்சம் என்று பார்க்கிறோம்.
ஞாயிற்றுக்கிழமைகளில் on Sundays what we meditate is the first 3 days of light and then the last episode of light. What kind of light is that? Because இங்கே சொல்லுது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இருக்காது. There won't be sun for your brightness in the daytime. And also சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும். You won't need any moon in the night to need some brightness or something. Whatever it is, whatever kind of source of light, you don't need. Because the God, He will be the source of light because He is light. நான் உங்களுக்கு அடிக்கடியாக சொல்றேன், தேவனிடத்துல வெளிச்சம் இருந்து சொல்லல, தேவனே வெளிச்சமா இருந்தார். 1 John 1:5 சொல்லுது, தேவன் வெளிச்சமா இருந்தார். வித்தியாசம் இருக்குது இல்லையா? தேவனிடத்துல வெளிச்சம் இருந்ததுன்னா it might go away and come back again, but rather He is light. அவர் வெளிச்சமாகவே இருக்கிறார். அந்த வெளிச்சமாக இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God likes to be as the light of our life, not something like when you put on your switch you will get a powerful light. There are like என்ன சொல்றல, உங்களுக்கு சும்மா கூகுளில் போய் பாருங்க, வளர்ந்து கொள்ளுங்க, enhance yourself, entertain yourself to go with the flow. ஏஐ கூட போகிறதுக்கு, நல்ல விதத்தில் போகிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. முந்தி ஒரு காலத்தில் புது விதமான மருந்துகள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. மருந்துகள் கண்டுபிடிக்க ஆரம்பித்த உடனே மனுஷன் ரொம்ப நாள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாஸ் இன்க்ரீஸ்ட். சே லைக் அப்போ பீ ஸ்டங் பண்ண செத்துருவாங்க. எத்தனையோ ராஜாக்கள், many kings have passed away because of the sting of bees. தேனி கொத்துனதுக்கு செத்து போயிருக்கிறாங்க. ஆனா இப்ப யாராகிலும் இந்த ஃபேட்டாலிட்டி குறைஞ்சிருக்கு, இறக்குறவங்க இருக்கிறாங்க. there are death because of that, but the fatality has reduced. எப்படி இருந்தாலும் உயிர் வாழ்றதுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி has increased now. Even if you have a so kind of disease, they will practice you to make yourself healthy. என்ன அதுல ஒரே ஒரு கஷ்டம்னா, நம்ம நிறைய நாள் வாழ போறோம், ஆனா எப்படி வாழ போறோம்? 100 வருஷம் வாழ்றதுக்கும் உண்டு longevity. They are practicing longevity all over the world. ஆனா எப்படி வாழ போறோம்? பலவீனமா 100 வருஷம் வாழ போறீங்களா? அப்போ நம்ம சில கண்டுபிடிப்புகளோடு கூட we have to make ourselves ready, ஆரோக்கியமா இருக்கிறது கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். ஏன்னா இந்த பீரியட்ல சியா சீட்ஸ் பத்தி பேசாதவங்களே இல்லை, ஃபிளாக் சீட்ஸ் பத்தி பேசாதவங்களே இல்லை. அதை எப்படி சாப்பிடணுன்ற அளவுக்கு ஒரு தெளிவு இருக்குது. அது அப்படியே சாப்பிட்றாதீங்க, you will get choked. Soak it, grind it and take it, which gives lot of energy or lot of nutrients என்று எல்லாரும் பேசுகிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. என்ன ஆரோக்கியத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். ரொம்ப நாள் வாழ போறோம், அப்போ ஆரோக்கியமா வாழ கற்றுக்கொள்ளுகிறோம். அதே போலதான் ஏஐ மற்ற காரியங்கள்லாம் வரும். You cannot say like I don't need it, but it will overwhelm you. உங்களை மேலே போட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய நாளுக்கு நாள் புதுசா வந்திருக்கு. அதனால சொல்றேன், நல்ல விதத்தில் அதை கற்றுக்கொள்ள பயிற்சி செய்யுங்க. நல்ல விதத்தில் பயிற்சி செய்யுங்க. அப்போ அதுக்கு தான் சொல்ல வந்தேன், வெளிச்சத்தை குறித்து சும்மா நீங்க கூகுள் சாட் ஜிபிடிலாம் போட்டு, கூகுள் இப்போ பழசாயிருச்சு. கூகுள் அப்படின்னா கூகுளே சொல்லுது சாட் ஜிபிடியில் கேட்டுட்டு வா. எனக்கு பெருசா நான் என்ன தெரியுமா, கூகுள் என்ன சொல்லணும்னா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்மள மாதிரியே பேசும். இதுவும் கரெக்டா இருக்கலாம்னு சொல்லும். ஆனா அப்படி சொல்ல, இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், இது இல்லைன்னா வேணும்னா சொல்லு, நான் வேற தரேன். அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெவலப். ஐ எம் நாட் ப்ரோமோட்டிங், ஐ எம் நாட் செல்லிங் எனி ஏஐ டூல் ஹியர். என்ன சொல்றேன்னா, நல்ல விதத்தில் போய் கேளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த லைட்டை விட அதிகமான வெளிச்சம்லாம் கிடைக்க போகுது. ஆனா வாட் எவர் லைட் த நாலேஜ் ஆஃப் த வேர்ல்ட் கிவ்ஸ், ஆனா அது இட் வில் கோ டிமினிஷ்ட். At a very certain time it will go off. It cannot provide what you need. உங்களுக்கு தேவையானது தர முடியாம போகும். அதனால தான் சொல்றாருங்க 19 சொல்லுது, உன் சூரியன் உனக்கு ஒளி கொடாமல் போனாலும், உன் சந்திரன் உனக்கு ஒளி கொடாமல் போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். God will be my everlasting light. How could that be possible? Everlasting light. So that's why we try to understand what was the light which was giving light and dark on the first 3 days. Because sun was created on the 4th day.
சின்ன பிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க, என்ன யார்கிட்ட கதை விட பார்க்குற? 4வது நாள் தான் சூரியனே வந்துதான், ஆனால் ஃபஸ்ட்டு 3 நாள் டே அண்ட் நைட் போச்சான். எப்படி? அவங்களுக்கு விளங்கலை. ஃபர்ஸ்ட் 3 days God was the light. இங்கே ஏசாயா 60:20 சொல்லப்படுகிற லைட் அந்த லைட் தான். அண்ட் இஃப் யூ கோ டு ரெவலேஷன்ஸ், வெளிப்படுத்த விசேஷத்துக்கு போனீங்கன்னா சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் there won't be sun, there won't be moon. ஆனால் வெளிச்சம் இருக்கும். ஹெவனில் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த கிழமை நான் ஒன்று படித்தேன். I don't know, நான் இதெல்லாம் கொண்டு வரல, பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் தட். ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஒருத்தர் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கிறார் சாட் ஜிபிடி கிட்ட, சாட் ஜிபிடியில் சம் அதர் ஏஐ கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கார். ஹவு குட் ஹெவன் லுக் லைக்? ஹவு குட் ஹெவன் லுக் லைக்? நான் 2016ஆம் ஆண்டு வேதத்தில் அந்த பகுதியில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு பகுதிக்கு மேலே ஐ couldn't imagine, I couldn't get something in my mind. என்னால் என்னுடைய அறிவுக்கு எட்ட முடியல. இவ்வளோ நீளம் இருக்குமா, இவ்வளோ அகலம் இருக்குமா, ஸ்கொயர், இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஒரு சதுரமான ஒரு காரியத்துக்கு. அதே காரியத்தை சாட் ஜிபிடி ஆஸ் பர் பைபிள், நாட் சாட் ஜிபிடி, சம் ஏஐ கைண்ட், இதே காரியத்தை உருவாக்கி மேலே அந்தரங்கத்தில் ஒரு பெரிய நரகம், there is a city full of gold, something that's like it's so brightness. லாஸ்ட்டில் அது எழுதி கொடுத்துருக்கு. ஐ ஷேர் திஸ் அண்ட் ஐ காட் திஸ், வாட் யூ திங்க் அபவுட்? ஐ வாஸ் அலைன்ட் வித் ஹிம். நான் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு இதை படிச்சுட்டு இருக்கிறேன். நான் அதனால தான் சொல்கிறேன், நல்ல விதத்தில் தேடுங்க, நல்ல காரியங்கள் கிடைக்கும். நம்ம என்ன விதத்தில் தேடுறோமோ அப்படி தான் கிடைக்கும். ப்ராம்ப்டிங்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் நியூ டெவலப்மெண்ட்ஸ். ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு வந்துருக்குங்க. இப்போ என்ன கொடுத்தாதான் அது கேட்கும். அப்போ நம்ம என்ன நமக்குள்ளே கொடுக்குறோமோ அதுதான் நமக்குள்ளே இருந்து வெளியில் வரும் இல்லையா? அப்போது நல்ல விதத்தில் தேடுவோம், நல்ல வெளிச்சத்தை கண்டடைவோம். இங்கே நம்ம அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு எபேசியருக்கு சொல்லும்போது, நீங்கள் என்னவா இருந்தீங்களா? அந்தகாரத்தில் இருந்தீர்களா? அந்தகாரமாக இருந்தீர்கள். தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், வெளிச்சம் அவரிடத்துல இல்லை. அதே போல் நம்மிடத்தில் அந்தகாரம் இல்லை, நாமளே அந்தகாரமாக இருக்கிறோம். we were not in darkness, we were darkness. வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்துக்கும். அப்ப ஆண்டவர் அந்த டார்க்னஸை லைட்டாக்க மாத்த விரும்புகிறார். God wants to transform. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 20 வருஷமா நான் இப்படியே இருக்கிறேன், 20 வருஷமா நான் இப்படி, அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐ ஹவ் டிரான்ஸ்ஃபார்ம்ட். நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி மாறி இருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னாங்க. we all go that. யாராச்சும் 5 மணிக்கு காலையில் பேசினா எப்படி இருக்கும்? அப்படி லல்லபி பாடுற மாதிரி இருக்கும் இல்லையா? எவ்வளோ அக்கினியே இறக்குற மாதிரியான பிரசங்கமாக இருந்தாலும், if someone speaks at 5 o'clock, we go to sleep. But there is a change now. Something urges me, even if it is 3:30, something urges me. ஏதோ ஒன்று என்னை புஷ் பண்ணுது, ஏதோ ஒன்று என்னை தள்ளுது ஆண்டவரிடத்தில். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். So the Christianity life is not wearing a cross, is not wearing some white and white or black, or at 11 o'clock you could find me in the church. அது இல்லை. கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் a life of transformation. நான் முன்னாடி இப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் இப்படி மாறி இருக்கிறேன். முன்னாடி நான் அந்தகாரமாக இருந்தேன், I was darkness, but now I am the child of light of God. நான் இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க. வசனம் சொல்லுது, ஏசாயா மன்னிக்கணும், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறீங்களாம்மா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்களா? அடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். God urges us to walk as the children of God, also children of God who is light. பிள்ளைகளாக நடந்து கொள்ள சொல்றாரு, அதோடு கூட வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள சொல்றார். நம்ம அதை தான் நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சோம். This is a kind of introduction. Now I would like to go into the sermon. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடந்து கொள்ளுங்கள். 2 aspects. Children of the light, children of the God who is light, and also walk with him. ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நான் இந்த பிரசங்கம் ஆயத்தப்படுத்தும் போது அநேக காரியங்கள் எனக்குள்ள ஆண்டவர் வெட்டி சீர்படுத்துகிறது. நீ இதில் சரியா, நீ இதில் சரியான்னு சொல்லிட்டு காயம் கட்டுறார், சுத்துறார். wounding me with some
ஆயின்மெண்ட்ஸ். இது நான் எப்படிப்பா பேசுறது என்று சொல்லி என்னை நானே ஆயத்தப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் ஒரு முறை பேசினா 2 முறை கேட்குமா. இந்த போன கிழமை லோத்து குறித்து பார்த்தோம். லோத் வாஸ் சேவ்ட். லாட் வாஸ் சேவ்ட் பட் நாட் சேவ்ட். லாட் வாஸ் a righteous man. பேதுரு சொல்றாரு, உங்களுக்குள்ளே இருந்த லோத்து நீதிமானா இருந்தான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனா அவங்க குடும்பம் despoiled. இந்த செய்தியை எடுத்த உடனே நம்மளோட வீட்டு கூட்டத்தில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. we go rewind in another angle. சகோதரி இப்போ வீட்டு கூட்டத்துக்கு பொறுப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இந்த பகுதி எடுத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோனை குறித்து பேசினாங்க. நான் ஆயத்தப்படுத்துகிற கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படும், அடுத்த கிழமை தான் அது குறித்து. ஆனால் இவங்க பேசின உடனே நான் உறுதிப்படுத்தி கர்த்தர் இதை குறித்து பேச விரும்புகிறார் என்று சொல்லி. ஸோ டுடே the person who we gonna see, it's not about marriage. இன்னைக்கு சொந்த மனைவியோட பேரே மறந்து போகிற ஒரு பீரியட்லாம் வருது. 1000 பேர், 700 பிரின்சஸ், சும்மா கிடையாது, 700 பிரின்சஸ் as wives and 300 concubines. எப்படி இருந்திருப்பாருன்னே தெரியாது. வருஷத்துக்கு 365 கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒருத்தர் கிட்ட போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாய் சொல்ற, இதோட நான் அப்புறமா அந்த லேட்டர் வேற, நம்ம சொல்ற லேட்டர் வேற. நான் இப்போ ரோஸ் காலையில் வேலைக்கு போகும்போது ஐ வில் கால் டு யூ லேட்டர் அப்படின்னா, பிஃபோர் 11 I should call her, I will call her or else she will call me. இப்படி நடக்கும். இந்த லேட்டர் அந்த லேட்டர் இல்லை. இந்த லேட்டர் வந்து ஒரு 3 years கழிச்சு வரும். ஹலோ, அப்புறம் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே வெள்ளை ஹேர் இல்லை, ஏப்பா நீ வந்து 3 வருஷம் ஆச்சுப்பா, அந்த மாதிரி லைட்டாக சுருக்கம் வந்துருச்சு, லைட்டாக கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வந்துருச்சுன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் மேரிங் மெனி, இட்ஸ் த அதர் திங் காட் வாண்ட்ஸ் டு see. God wants to talk to us. தேவன் நம்ம இடத்துல பேச விரும்புகிற காரியம், 1000 மனைவி இன்னைக்கு யாருக்கும் கிடைக்காது. ஒருத்தருக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதே கஷ்டமாயிடுச்சான். சயின்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றேன் நான். ஏன்னா பெண்கள் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. பெண்களுடைய அந்த அந்த குரோமோசோம்ஸ் வந்து ஒர்க் பண்ற விதம் மாறிடுச்சு. ஸோ we get many women babies, child girl babies. ஆண் பேபி பிறக்கிறது குறைஞ்சிருக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அதனால சில நாடுகளில் ஒரு வித்தியாசமான ஒருத்தர் வந்து நீங்க 5 பேரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. வினோதமான செய்திகள். let them be apart. இங்க பாலிகாமி குறித்தோ மோனோகாமி குறித்தோ பேசல. பாலிகாமினா ஒருவர் பல திருமணங்களை செய்து கொள்றது, அது வேதம் ஊக்குவிக்குதான? நோ, நெவர். ஆண்டவர் அதை அனுமதிக்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் செஞ்சாங்கன்னா இவங்களா செஞ்சாங்க, ஆண்டவர் அனுமதிக்கல. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறார். எனக்கு ஒரு தம்பி என்ன சொல்லுவார்னா, அவர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவர் என்ன சொல்லுவார், இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லுவார். ஆனால் சொல்லியிருக்க மாட்டார். என்ன, நான் நினைச்சு சொல்லிட்டேன். அது மாதிரி நாங்க நினைச்சோம் இது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 12 பேர் 2 பேர் 3 பேர் 4 பேர் திருமணம் செய்து கொண்டு தேவன் சொல்லவே இல்லை. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் commandments God said ஒருத்தனுக்கு ஒருத்தி இப்படிதான் இருக்கணும் என்று சொன்னாங்க. அப்போ நான் இன்றைக்கு பேச போறது ஒருத்தருக்கு ஒருத்தின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒழுக்க பாடம் எடுக்க வரல நான். பிகாஸ் we all know that ஒருத்தருக்கு ஒருத்தி இருந்தாதான் அது நல்லது, அதுதான் சரியானது. நீதிமொழிகளில் ரொம்ப வசனங்கள் அழகா சொல்லுது, இந்தந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லுது. நான் அதை குறித்து பேச விரும்பல. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடவுங்கள் என்று சொல்லும்போது லோத்து வெளிச்சத்தில் நடக்கல. so he lost his family. whereas Enoch walked with God in the light and he was saved. rather he didn't see the death. சாகாமலே எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிட்டார் ஏனோக். ஆனா இவரு ரட்சிக்கப்பட்டாரு, ஆனா ரட்சிப்பு இழந்து போயிட்டார் லோத். இன்றைக்கு நாமும் கூட திருச்சபையில் இருக்கிறோம், தேவனோட பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் கேன் வி கிராண்ட் அவர் ரட்சிப்பு, கேன் வி கிராண்ட் அவர் சால்வேஷன்? இன்னைக்கு அதுதான் நமக்கு முக்கிய தேவையாக இருக்கு, நிச்சயமானதாக இருக்கிறது. சாலமோனை குறித்து சொல்லும்போது we all know that உலகத்துக்கே தெரியும். even he doesn't know Christianity, he will say as wise as Solomon, King Solomon. ஆனா அவருக்கு கிடைச்ச வைஸ்னஸ் ஞானம் வந்து உலக ஞானமாகவே வச்சுக்கிட்டார். he didn't make it a spiritual ஞானம்.
அவர் உன்னத பாட்டு எழுதினாரு, அவர் நீதிமொழிகள்ல அநேக பகுதிகள் எழுதினாரு. he was giving lots of advice. இப்படிலாம் பண்ணாத, அதிகாலையில் எழுந்திரு, சோம்பேறியா இருக்காத, மத்தவன் பொண்டாட்டிய பார்க்காத, நிறைய காரியங்கள் சொல்லி கொடுக்கிறார். உன் மனைவியே உனக்கு தித்திப்பான கிணறா இருக்க போறான், நீ அவகிட்ட என்ன வேணா இரு, அவளை சந்தோஷமா இரு, அவளோடு கூட சந்தோஷமா, நிறைய சொல்றாரு. ஆனா என்ன பண்ணிருக்காரு, அந்த ஆனாதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆனாதான் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் எழுத அதே ஞானவான் என்ன சொல்ற, உன் மனைவி தான் உனக்கு முக்கியம் சொன்னவர் 700 மனைவிகள். So it's easy to preach, it's easy to advise. Rather we should stand in the virtues what are with God. நம்ம யாரோடு கூட, தேவனோடு கூட எப்படி இருக்கிறோம் என்கிறதுல நம்ம உறுதியா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போறோம். 700 கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லல, 300 வப்பாட்டி வச்சுக்காதீங்கன்னு சொல்றது இல்லை இன்னைக்கு பிரசங்கம். It's impossible. Even if it is possible, just go try, you will die very கொஞ்ச நாள்லயே செத்து போயிடணும். ஒருத்தங்களுக்கு செவி கொடுக்கிறதே நம்மளால முடியல. ஒருத்தர் சொல்றாரு, சும்மா ஜஸ்ட் ஃபன், தன்னுடைய குழந்தை அழுதா வலிக்குமா, வேதனையா இருக்குமா, மற்றவங்க குழந்தை அழுதா ஒரே தலைவலியா இருக்கு. ஃப்ளைட்லாம் பார்த்துருக்கிறீங்களா? ஐயோ யார் குழந்தையோ தெரியல, பாவம்னு இந்த ஃப்ளைட்லயே ஏறணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே ஃப்ளைட்டில் தான் குழந்தை அழுதுன்னு வச்சுக்க, எடுத்து நடப்பான், அப்படியே அல்லாத நான் அப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் குழந்தை அழுதா கஷ்டம், மற்றவங்க மனசு வலிக்கும், மற்றவங்க குழந்தை அழுதா தலைவலிக்கும். ஒய்ஃபுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட். தான் மனைவி அழுதா தலைவலிக்கும், மற்றவங்க மனைவி அழுதா மனசு வலிக்குதான். இதெல்லாம் சாலமோன் சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு, வேணாம் நமக்கு ஒன்று போதும், நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டாலே சந்தோஷமா இருப்போம் என்று சொல்றாரு. அப்போ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மேரேஜ் ஹியர். இங்க வெளிச்சத்தில் நடக்கிறதுனா என்னன்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம உங்களோட பைபிள் நீங்க ஃபர்ஸ்ட் கிங்ஸ்க்கு டர்ன் பண்ணிக்கோங்க. 1 ராஜாக்களோடு கூட நீங்க திரும்பிக் கொள்ளுங்கள். அங்க சொல்றாரு, இங்க இவர் என்ன தவறு செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தையே நேசித்ததும் அல்லாமல், ஃபர்ஸ்ட் வர்ஸ் வாசிக்கிறோம், நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகளும் ஆசை வைத்தான். என்ன பண்ணாரா? இட் டிட்ன்ட் ஹேப்பன் லைக் ஒன் டே. இப்படி நடக்கல, ஆசை வைத்தான். எல்லாரும் சொல்லுங்க, ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். எங்க சொல்லி இருந்தார்னா, லேவியராகமத்தில் சொல்லி இருந்தார். நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட போகக்கூடாது, அவங்க உங்களிடத்துல வரக்கூடாது. இட்ஸ் நாட் லைக் இன்டர் கல்ச்சரல் மேரேஜ். ஆண்டவர் தப்பு சொல்லலை, கலப்பு திருமணத்தை தப்பு சொல்லலை. உலகம் உங்களோடத்துல வரக்கூடாது. வெளிச்சத்தில் நடக்கணும்னா, நல்லா கவனிங்க, வெளிச்சத்தில் நடக்கணும்னா உலகம் உங்களிடத்துல வரக்கூடாது, நீங்க உலகத்தோடு கூட போயிடக்கூடாது. அப்ப என்ன சொல்றீங்க? யூ வாண்ட் மீ டு அவாய்ட் ஆல் த ஜாய்னஸ், எல்லா சந்தோஷத்தையும் நான் விட்டுணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மளோட சந்தோஷத்தோட டெஃபினிஷன் என்ன? சில பேருக்கு வித்தியாசப்படும். சில பேருக்கு ஷாப்பிங் போறது, சில பேருக்கு ட்ரிங்கிங், சில பேருக்கு மற்ற விதமான தப்பான பார்வைகள், தப்பான காரியங்கள். எல்லாரும் அவன் ஜாய் நினைக்கிறான். ஆனா அவங்க கிட்ட எல்லாரிடத்துல போய் கேட்டு பாருங்க, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? You drank the whole night, are you satisfied? You watched the shit thing the whole night, are you satisfied? You did whatever which is not good for your health, which is not good in God's eyes, are you satisfied? ராம் முழுவதும் குடிச்சிங்க, நிம்மதி கிடைச்சதா? தப்பான காரியங்கள் செய்தீங்க, நிம்மதி கிடைச்சதா? தப்பா பேசணும், நிம்மதி கிடைச்சதா? ஒருத்தர் குறித்து பேசும், இன்னைக்கு அவனை கிழிச்ச ஆகணும்னு சொல்லிட்டு கிழிச்ச பிறகு என்ன நடக்குது? satisfied? No, we don't be satisfied.
இன்னைக்கு நம்மளோட ஜாயினஸோட டெஃபினிஷன் வெவ்வேறாக வச்சிருந்தாலும் த அல்டிமேட் கொஸ்டின் என்னன்னா, கடைசியாக கேட்க, am I satisfied with that? இதில் நான் சந்தோஷப்பட்டேனா, இதில் நான் திருப்தியானனா? இன்றைக்கு அந்த கேள்விக்கு பதில் இல்லாமலே அநேகர் நம்ம மறுபடியும் விழுந்து போகிறோம். அதனால தான் என்ன பண்ணுறோம், திரும்ப 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 இருளுக்குள்ளே நடக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிச்சத்துக்கு வாங்க. வெளிச்சத்தில் நடக்கிறவங்க அவரோடு கூட ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்படும். வெளிச்சத்தில் வந்து திருப்பி இருளுக்குள்ள போறவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இருள். வசனம் சொல்றாரு, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றியும்படி உங்கள் இருதயங்களே சாயப்படும். இருதயங்களே உலகம் சாய பண்ணுமா? இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஐ வில் சேவ் த வேர்ல்ட், தட்ஸ் வாட் வி ஆர் ஆல் கால் ஃபார். ஆனா வந்த தண்ணி இருக்கிற தண்ணி அடிச்சுட்டு போச்சு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அவர்களுடைய இருதயம், அவர்களுடைய எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தை சாய பண்ணுமா? ஸோ பி அவேர் என்று சொல்றார். இப்போ ஆண்டவர் சொன்னதை இவர் கேட்கல, எல்லாரையும் திருமணம் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்து என்ன பண்றார்? 3வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். The problem is not about marrying so many women. தப்புதான். The result of marriage, that is the thing. இன்னைக்கு நம்ம பண்ற தவறுகள், நம்ம அனுபவிக்கிற சந்தோஷங்கள், அதனுடைய ரிசல்ட். What is the result? What is the result? Where it will put me? எங்க என்னை கொண்டு போய் நிற்க வைக்கும், எங்க என்னை நிறுத்தும் என்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்றவங்க தான் வெளிச்சத்தில் நடப்பாங்க. அதை புரிந்து கொள்றோம். If we understand, we will never go into such darkness. Rather, we will come out of that darkness and will be put in the light. அந்த இருளில் நம்ம மறுபடியும் போகாம வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பிப்போம். இந்த வெளிச்சத்தில் ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? சூலா பக்கத்தில் போயிருக்கிறீங்களா? சூலா பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு ஹட் மாதிரி ஒன்று போட்டு அந்த இடத்துல எப்பொழுதுமே பகல் இரவு எல்லா நேரத்திலும் வெளிச்சமாக இருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஹட்குள்ள செடி வளர்ப்பாங்க. என்ன சொல்ல வரேன்னா, செடி வளர்ப்பாங்க. அதற்கு தேவையான சூரிய வெளிச்சத்துக்கு நிகரான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. வெளிச்சம் நல்லது. வெளிச்சத்தில் வளர்ச்சி இருக்கும் இல்லையா? வெளிச்சத்தில் நல்லா வளரும். எங்கள் வீட்டில் சொல்கிறேன், நான் நல்லா கொடுத்தாங்க செடி, பட் இட் couldn't be there. வெளிச்சம் இருந்தது, ஆனால் சூரிய வெளிச்சம் அதற்கு தேவையான வெளிச்சம் இல்லை, பட்டு போச்சு. வெளிச்சத்தில் we get very clear guidance. தடுமாற மாட்டோம். ஏன்னா நேரம் நடந்து போக சொன்னீங்கன்னா இருட்டில் அந்த கேமராவில் இடிப்பேன். ஆனால் வெளிச்சம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், I will go there and then I will step aside. நான் வழி விலகி போவேன். வெளிச்சம் எப்பொழுதுமே கைடன்ஸ் கொடுக்கும். வெளிச்சம் நல்லது. வெளிச்சம் நம்ம விட்டு போச்சோ இடறுவோம். we stumble, we feel weak. வெளிச்சம் நம்ம விட்டு போச்சுன்னா நமக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்காம போகுது இல்லையா? நான் இங்கேருந்து போனேன். நான் ஆன்டி இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க விசாரிச்சாங்க, how could you manage, how you plan to manage? வெளிச்சம் இல்லாமல் போகும்போது நீங்கள் எப்படி உங்களை மேனேஜ் பண்ணிக்க போகிறீங்க? ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். வெளிச்சம் தேவை, மிகவும் மிகவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த வெளிச்சம் ஆன் அண்ட் ஆஃப் இல்லை, எப்பவுமே இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. வெளிச்சம் நமக்கு எப்பவுமே நம்ம இருக்கணும். பகல் இரவு அந்த வெளிச்சத்தை பற்றி பேசல ஆண்டவர். அவர் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் நமக்கு இருக்கணும் என்று விரும்புகிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்கிற பொழுதுல இவர் என்ன பண்றாரு, 700 wives 300 concubines-ஓடு கூட இருக்கிறார். 4வது வசனம் சொல்லுது, சாலமோன் வயது சென்ற போது, there will be a time. நான் இன்னைக்கு நல்லா தானே இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள தானே இருக்கிறேன், நான் தேவனுக்குள்ள தான் இருக்கிறேன் என்று சொல்லுவோம். வயது சென்ற போது, நான் இந்த வயது சொல்ற போதும் நாட் கெட்டிங் ஓல்ட் ஏஜ் சொல்ல, 70+ 80+ சொல்லல. அந்த வயது சென்ற போது இல்ல, ஆவியில தொய்வு வரும்போது, when we spiritually grow old, spiritually tired ஆகிறோம் பாருங்க, அப்போதான் நம்ம வழி விலகி போவோம். என்ன சொல்றாரு 4th verse, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள்.
அந்நிய தேவர்களை சாய பண்ணினான். இதே சாலமோன் கொஞ்சம் அதிகாரங்களுக்கு முன்பு ஃபர்ஸ்ட் 10 அதிகாரங்களை வாசிச்சு பாருங்களேன். நீங்க சொன்னா வாசிக்க மாட்டீங்க. ஏன்னா நான் சொல்லி அனுப்புவேன், இன்னைக்கு போயிட்டு இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கன்னா நீங்க வாசிக்க மாட்டீங்க. நீங்க செல்ல பிள்ளைகள் அந்த அதிகாரத்தை வாசிச்சே பார்க்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு நானே டேக்கன் ஃபார் 10 அதிகாரம் வாசிக்க சொன்ன பிள்ளைங்க நீங்க கஷ்டப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் 10 அதிகாரம் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா abundance of blessings, God's guidance, abundance of victory, வெற்றி வெற்றி வெற்றி, நிச்சயம் நிச்சயம் நிச்சயம், தலை நிமிர்வு, ஆசீர்வாதம், தங்கம் வெள்ளி புரண்டோடுது தேசத்துல. ஆண்டவர் இவரை கொண்டுதான் என்ன பண்றாரு, ஒரு தேவாலயம் கட்ட வைக்கிறார். தாவீது ஆசைப்படுறாரு. தாவீதுக்கு சொல்றாரு, வேண்டாப்பா இது வேண்டாம், உன் பிள்ளை கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன் பிள்ளை கிட்ட சொல்றாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தியாலஜி இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம், குழம்புவீங்க நீங்க, ஆனா கர்த்தர் தெளிவுபடுத்துவார். தாவீதுக்கு சொல்லிட்டாரு, டேவிட், you cannot build a temple, but I will allow your son to do that. So he was already chosen to build God's temple. 40 வருஷம் கட்டுறாங்க. 40 வருஷம் பார்த்து கட்டின ஒரு ஆலயம். எத்தனை ஏர்மாடுகள் பலியிட்டாங்க தெரியுமா? there were like more than 150,000, 1,50,000 ஏர்மாடுகள் கிட்ட பலியிட்டாங்களாம் தேவாலய பிரதிஷ்டைக்கு. அதே மனுஷன் இப்ப என்ன பண்றாரு? எல்லாரும் சொல்லுங்க. அதே மனுஷன் ஆலய பிரதிஷ்டை பண்ண, ஆராதனை நடத்தின. இப்ப இவர் என்ன பண்றாரு? இவங்களுக்கும் ஆராதனை நடத்துகிறார். அதான் வேதத்துல இங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, சின்கிரட்டிசம், ஒத்து போறது. சின்கிரட்டிசம், SYNCRETISM, சின்கிரட்டிசம் சொல்லுவாங்க. உலகத்தோடு கூட ஒத்து போறதும் இல்லாம சமய வழிபாடுகளோடு கூட ஒத்து போறது. இங்கேயும் ஆராதனை, இங்கேயும் ஆராதனை, எல்லாம் ஒண்ணுதானே. இன்னைக்கு நம்ம தேவனோடு கூடவும் இருக்கிறோம், உலகத்தோடு கூடவும் இருக்கிறோம். that will never put us in light. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே black and white பிடிக்கிறத விட கிரே zone ரொம்ப பிடிக்கும். I will choose black when I need, I will choose white when it is required, and I know how to please God. fasting போடணுமா, fasting போட்டா ஆண்டவர் மனம் இறங்கிடுவார். அறையை பூட்டி ஜெபிக்கணும்னா ஆண்டவர் மனம் இறங்கிடுவார். கதறி அழுதுனா மனம் இறங்கிடுவார். ஆமென் 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 அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி துதிச்சு பாடுனா மனம் இறங்கிடுவார். we know that. and also எப்பெல்லாம் எனக்கு இது வேணுமோ அப்போ நான் தொட்டுப்பேன். so we live in the middle. பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்தா என்ன வரும்? கிரே ஜோன் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். பிளைண்ட் ஜோன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கார் ஓட்டும் போது அந்த ஒரு பார் ஒன்று இருக்கும், அதுல என்ன வருதுன்னே தெரியாது. இந்த பிளைண்ட் ஜோனோ இந்த கிரே ஜோனோ ஒண்ணு, என்ன வருதுன்னு எப்போ வருதுன்னு தெரியாது. டிரைவ் பண்ணவங்களுக்கு தெரியும், பிளைண்ட் ஜோன்னா தெரியும். இந்த டிரைவர் இங்கே உட்காந்துருக்கிற இந்த ஒரு பார் ஒன்று வரும். அந்த பார்ல எவ்வளோ பெரிய லாரி வந்தாலும் தெரியாது, எவ்வளோ சின்ன ஸ்கூட்டரோ சைக்கிள் வந்தாலும் அதுக்கு பேர் தான் என்னது? பிளைண்ட் ஜோன். தெரியாது. அதே போலதான் கிரே ஜோன். அந்த கிரே ஜோன்ல போய் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை வழி காட்டுங்கன்னா ஆண்டவர் சொல்ல, வழி இதுதான்ப்பா, கம் அவுட் ஆஃப் தட், யூ ஷுட் டர்ன் ரைட்னா we will turn left. அந்த கிரே ஜோன்ல போய் உட்காந்துட்டு வெளிச்சத்தில் நடத்துங்கன்னா பிடிக்காது. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு sermon கூட என்னது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் விரும்புகிறார் நம்ம வெளிச்சத்தில் நடக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனோக்கோ போல நம்ம நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். லோத்து போல நடந்துட்டு எழுந்து போயிடாத என்று விரும்புகிறார். சாலமோனை போல தயவு செய்து இருந்துடாதீங்க என்றார். He was called the wisest man on the earth. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, சாலமோனை போல யாரும் உடுத்த முடியாது. யாராச்சும் அந்த பேர் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கா? சில பேரோட பேரே இல்லை பைபிள்ல, ஆனா ஆள் இருப்பாங்க. ஆனா சாலமோனுக்கு எவ்வளவு கிரெடிட் கொடுக்கிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து. There will be no man on the earth. அப்ப இல்ல, even now. இனி எத்தனை பேர் வந்தாலும் கூட சாலமோனை போல யாரும் ட்ரெஸ் பண்ண முடியாது என்று இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறார். அப்பேற்பட்ட ஒரு பேர் எடுத்த மனுஷன். Hebrews chapter 11,
எபிரேயர் 11th சாப்டர்ல அவர் பேர் இல்லை. அவர் பேர் இல்லை. ஆண்டவர் பேர் யூஸ் பண்றது சும்மா யூஸ் பண்ணிட மாட்டார். நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன், தாவீத அபிஷேகம் பண்ணினது யாரு? சாமுவேல். தாவீத அபிஷேகம் பண்ணது சாமுவேல். ஆனா கிரானாலஜி எப்படி வரும் தெரியுமா? தாவீது அப்புறம் சாமுவேல். ஆண்டவர் உயர்த்துறார். சாமுவேலை தாழ்த்தல, ஆனா தாவீதை உயர்த்துறார். அவ்வளோ டீட்டெயிலா போகிற ஆண்டவர் அந்த லிஸ்ட்ல இவர் பேரே இல்லை. The wisest man on the earth, he was not on the list. He wrote ஒரு சங்கீதம் எழுதியிருக்கிறார் சாலமோன். நீதிமொழிகள்ல ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் நீதிமொழிகள் அவர் எழுதியிருக்கிறார். உன்னத பாட்டு முழுசா அவர் தான் எழுதினார். மன்னிக்கணும், பிரசங்கி. உன்னத பாட்டு அங்கங்க அவர் தான் எழுதினதா இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 books, close to 3 books in the Holy Bible. தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிற இந்த ஹோலி பைபிள்ல ஒரு 3 புக் எழுதின மனுஷன் லிஸ்ட்ல இல்ல. So where are we? நான் சபையில இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் பண்றேன். நான் எனக்கும் சேர்த்து பேசுறேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் பண்றேன். இந்த கிழமை ஹில் சாங்கை குறித்து கொஞ்சம் தேடி பார்க்கறதுக்கு எனக்கு இருந்தது. நான் இவங்க கிட்ட தான் பேசினேன், கர்த்தர் என் மேலாம் எவ்வளோ கிருபையா இருக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொல்லி. காணாமலே போயிட்டாங்க. 1985 1985 வித் ஜஸ்ட் 40. நமக்கு இங்கே 40 ஒரு பெரிய நம்பர், ஆனால் ஆஸ்திரேலியாவில் 40 ஒன்றும் கிடையாது. தே ஸ்டார்டட் வித் ஜஸ்ட் 40 members. பீரியட் பை பீரியட், டே பை டே தே க்ரூ. பட்டி தொட்டிகளிலும் ஹில்சாங் பாடல்கள் இல்லாமல் இல்லவே இல்லை. தே கேப்சர்ட். யாரெல்லாம் நல்ல லிரிக் எழுதுறாங்க அவங்களெல்லாம் உள்ள கூட்டு வந்து பாட வச்சு தே க்ரூ லைக் சம்திங் லைக் மேசிவ் சர்ச்சஸ். ஒரு பீரியட்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்பதாக தே ஸ்டார்டட் தட் டவுன்ஃபால். கல்ட் சர்ச் என்று லேபிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. போவாதீங்க என்று சொல்லி லேபிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு பிரபல்யமா இருந்த ஒரு பாஸ்டர், அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் இருந்தவர், அவர் ஒரு குற்றச்சாட்டுல நீக்கப்படுறார். இன்னும் 2 வருஷத்துல இந்த ஹில்சாங் சர்ச் உருவாக்குனவர் கேள்வி கேட்கப்படுறார். ஒன்னா ஆண்டவர் கொண்டு வந்து இல்ல. ஆனா அவங்களுக்கு கட்டாயம் நிறைய வார்னிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இங்க வசனம் சொல்லுது, அவருக்கு எத்தனை முறை வார்னிங் கொடுக்கப்பட்டதா? 2 முறை வார்னிங் கொடுக்கப்பட்டதா. இதுலலாம் சொல்லும்போது நமக்கெல்லாம் எத்தனை கிருபை இல்ல. எனக்கா இத்தனை கிருபைன்னு சொல்லி பாட்டு பாடி நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பவும் we go back to the darkness. அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். So don't go back to the darkness என்று சொல்றார். 2 முறை எச்சரிக்கப்பட்டாராம். இவர் குறித்து ஆண்டவர் சொல்றாரு, 6வது வசனம் சொல்லுது, 6th verse. சாலமோன் தன் தகப்பனா 5வது வசனம் 4th இருந்து வாசிக்கலாம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் இங்க யாரு கூட கம்பேர் பண்றாரு? தாவீது who is also another sinner. இதை விட மோசமான சின்னர். நல்லா அங்கதான் கவனிக்கணும். நம்ம இதை விட ஒரு பரிசுத்தவானோடு கூட கம்பேர் பண்ணல. கம்பேர் பண்ற ஆளை இன்னும் ரொம்ப மோசமான ஆள். he is also a sinner. ஆனா அந்த சின்னருக்குள்ள இருந்த மைண்ட் என்ன, அந்த ஹார்ட் என்ன, அதை தான் ஆண்டவர் இங்க விரும்புகிறார். he is a sinner but even in his darkness he was seeking me. எவ்வளவு இருளா இருந்தாலும், தன்னோட வாழ்க்கை இருளா இருந்தாலும் தாவீது என்ன பண்ண நிறுத்தல? கர்த்தரை தேடுகிறதை மாத்திரம் நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் விரும்பும். கர்த்தரை தேடுங்கள், அவரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இன்னைக்கு நம்ம அந்த விதத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா? தேடுறோம்னா என்ன? ஆண்டவரே நீர் எங்க இருக்கிற அந்த தேடுறது இல்லை. புட்டிங் காட் ஃபர்ஸ்ட் இன் அவர் லைஃப். நீ காலையில ஒரு வசனம் வாசிச்சோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தரையும் நம்பிக்கை இல்லை. எனக்கு தேவனும் பிரையாரிட்டி இல்லை,
தேவன் தான் ப்ரையாரிட்டி. எனக்கு தேவனும் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவன் மாத்திரம்தான் தேவை. இதுதான் தாவீதுக்கும் சாலமோனுக்குமான வித்தியாசம். தாவீது ஸ்டம்பிள், பாவத்தில் விழுந்த, ரொம்ப பாவம், மோசமான பாவத்தில் விழுந்துட்டார். ஆனா கர்த்தாவே என்னை நோக்கி பாரும், என்னிடத்தில் இருந்த இந்த நீர் தந்த ஆவியை எடுத்து போடாமல் இரும், மனம் திரும்புதல் எப்பொழுதுமே இருந்து. ஆனால் சாலமோனுக்கு அப்படி இல்லை, ஆசை வைத்தானா, மறுபடியும் ஆசை வச்சு. எத்தனை முறை ஆசை வச்சிருக்கிறாரு? அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். என்ன பண்ணிருச்சான்? எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சுன்னா, எருசலேம் தேவாலயம் கட்டுறார் இந்த இடத்துல. இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எருசலேம் தேவாலயம் கட்டுறார். அதற்கு அப்படியே ஆப்போசிட், எருசலேமுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மலையில என்ன பண்றாரு? பாகாலுக்கு பலிபீடம் கட்டுறாரு, அஸ்தரோத்து கட்டுறாரு, மோலோக்கு கட்டுறாரு. சமீபத்தில் ஒரு பைபிள் ஸ்டடி படித்தேன். அந்த பைபிள் ஸ்டடியில் டீச் பண்ணுறவர் சொல்கிறாரு, இந்த அஸ்தரோத்து மோலோக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிக்சர் காட்டுறாரு. காட்டிட்டு எல்லாருக்கும் ஒரு வார்னிங் சொல்கிறாரு, டோன்ட் கேப்சர். யாரெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிங்களோ, நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க, ஃபோட்டோ எடுத்தவங்க டெலிட் பண்ணுங்க. டோன்ட் கேரி தட் டு யுவர் ஹோம். இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா அதனுடைய வல்லம் உங்கள் வீட்டில் இருக்கும்னு சொல்லி அதை ப்ராக்டிஸ், அதை கண்டுபிடிச்ச நான், ஐ ஹவ் பீன் இன் டு செவரல் டார்க்னஸ் சொல்கிறார். அவரோடு கூட இந்த டார்க் தியாலஜி படித்த ஒரு குடும்பம், they were like born and brought up Christians. ஆண்டவருக்கு தூரம் போயிட்டாங்க. அப்பேற்பட்ட மோசமான காரியங்களை இந்த இடத்துல ஆண்டவருடைய ஸ்தலம், இந்த இடத்துல இன்னைக்கு நாம தான், அது சாலமோன் இல்லை, நாம தான். இங்க ஆண்டவரையும் வச்சுப்போம், இங்க நமக்கு தேவையானதை வச்சுக்கொள்வோம். இன்னைக்கு நான் ஆக்சுவலா பிரதருக்காக இயேசு நல்லவர், கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு தான் பேசி இருக்கணும். ஆனா கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால சொல்றாரு, கம் டு மீ, என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்றார். எல்லாரிடத்துல பேசுறது தான். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்லை. சூஸ் God is my first priority. Jesus is my only priority. Jesus is my only of everything. அவர் மாத்திரம்தான் என்று தேர்ந்தெடுக்க கர்த்தர் விரும்புகிறார். சிங்க்ரனிசம், உலகத்தோடு கூட ஒத்து போயிடுறோம். கொஞ்சம் நம்ம முழுசாலாம் விழ மாட்டோம், நல்லா நான் கர்த்தரோடு கூட தானே இருக்கிறேன்னு சொல்லுவோம். We won't fall on a single day. Rome cannot be built on a single day, single night. கொஞ்சம் 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 கொஞ்சமா போவோம். வசனம் சொல்லுது, விழுகிறவன் நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். The person who fall, he says, I'm standing. It's to me as well. எத்தனை வருஷம் கிறிஸ்டியானிட்டி? 15 வருஷம். விழுந்தீங்களா? ஆனா ஆள் இங்கே இருப்பார். ஆள் அப்பவே அவுட்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவுட்டு. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, என் நண்பர் ஒருத்தர், அவர் அவங்க சொந்த சகோதரரை ஏமாத்தி இருக்கிறார், சொத்து பத்து எல்லாமே ஏமாத்தி இருக்கிறாரு. அவர் சொன்ன கதையை வச்சு நான் பார்த்து சொன்னேன், டேய் உங்க அண்ணன் இப்ப ஏமாத்தல, எப்பத்துல இருந்து ஏமாத்தி இருக்கிறாரு? கடந்த 15-20 வருஷமா ஏமாத்தி இருக்கிறார். இன்னைக்கு நாமளும் அதே தான். ஒரே நாளில் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விழும். இன்னைக்கு இங்கேயும் ஆண்டவர் வச்சிருக்கோம், இங்கே அதுதான் நீட், இங்கேயும் வச்சிருக்கிறோம், ஆண்டவரையும் வச்சிருக்கிறோம். நேரெதிர கட்டினாராம் சாலமோன். இங்க தேவனுடைய எருசலேம், எருசலேமுக்கு ஆப்போசிட்ல மோலோகு, இதெல்லாம். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோம். இப்படி இருந்தா நம்ம வெளிச்சத்தில் இருக்க மாட்டோம். திஸ் இஸ் த வார்னிங். வெளிச்சத்தில் நடக்கணும்னா இருளை நம்ம விட்டுடணும் இல்லையா? ஆண்டவர் நமக்கு வார்னிங் கொடுப்பார், ஆண்டவர் நம்மளை சிச்சிப்பார், ஆண்டவர் நம்ம விரும்பாத இடத்துல நம்ம போட்டு உடைப்பார். எதற்காகனா நாம் அவருக்கு வேணும் என்பதற்காக, நம்ம எப்படியாகிலும் நம்மளை சரி பண்ண வேண்டும் என்பதற்காக நம்மளை உடைப்பார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இந்த சாலமோன் என்ன பண்ணலையா? தகப்பனாகிய தாவீது இருந்தது போல அவர் இல்லையா, அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை.
6வது வசனம், சாலமோன் தன் தகப்பனாக தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றான். எல்லாரும் சொல்லுங்க, பூரணம்னா என்ன தெரியுமா? 100 out of 100, 99.99 இல்ல, 100 பரிபூரணம். அதான் இயேசு ஒருவரே பரிபூர்ணர். தாவீது பரிபூர்ணன் அல்ல, ஆனா பரிபூர்ணரை பரிபூர்ணமாய் தேடினார், பரிபூர்ணராய் மாறினார். இன்னைக்கு நம்ம தப்பு செய்யறவங்க தான். நம்ம இடத்துல பாவம் இல்லை என்று சொல்லுவோமே, ஆனால் பொய்யரார். If we say we are not with sin, we are liars. நம்ம பொய்யரா இருப்போம். ஆனா பரிபூர்ணராகி அவரை பரிபூர்ணமாய் தேடும்போது சீர்கெட்டு போன நம்ம பரிபூர்ணமாய் மாற முடியும். இப்படி சொல்லலாமா? வெளிச்சத்தில் இருக்கிற அவரை இருளில் இருக்கிற நாம பரிபூர்ணமாய் தேட 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 இருளில் இருக்கிற நாம வெளிச்சமாய் மாறிடுவோம். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறும், நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சமாய் மாறுவோம். அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் என்ன சொன்னார்? நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற, நான் வெளிச்சம், அதே போல் நீங்களும் என் பிள்ளைங்க நீங்களும் வெளிச்சமாயிருங்க, அநேகர் உங்களிடத்துல வருவார்கள் என்று சொல்றார். இந்த சாலமோன் குறித்து பின்னாடி போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் கோபப்பட்டார். என்ன சொல்றாரு? அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல், 9வது வசனம் 9th verse, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. இங்க என்ன சொல்ல இவரு ஆண்டவர் வந்து என்ன சொல்ல? 700 பேரை கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்லல, 300 பேரை சொல்ல, அது தப்பு. ஆனா அதோட ரிசல்ட் தான் இங்க பேசுறார். இன்னைக்கு நம்மிடத்திலும் அநேக காரியங்கள் பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐ எம் நாட் இன்டு திஸ், why you stress about that? ஏன் அதை சொல்லி சொல்லி குத்தி காட்டுறீங்க? நீங்களும் பேசுறீங்க, உங்க மனைவிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களும் அதை பத்தி பேசுறாங்க. என்ன சொல்ல வரீங்க? ஆண்டவருங்க திருமணத்தை பத்தி பேசல, அது உண்டாக்குகிற விளைவுகளை குறித்து பேசுறார். எதை குறித்து 2 விசை வந்தாரா? 2 times God came and he didn't speak about 700 wives or 300 concubines, rather the result of 700 wives and 300 concubines. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல பேச விரும்புகிறார், அதுதான் இன்றைக்கு நமக்கு காட்ட விரும்புகிறார். இன்னைக்கு இங்க பேசுற காரியங்கள், அநேக காரியங்கள் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, it won't be peaceful, it won't be soothing, தடுவுறது போல இருக்காது. 2 முறை வந்து பேசினாரா, ஆனா அவர் என்ன பண்ணாரா? அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஜஸ்ட் இமேஜின், கர்த்தர் நம்ம மேல கோபமான என்ன ஆகும்? பேசும்போது எனக்கு பயமா இருக்கு. எனக்கு கர்த்தர் நம்ம மேல கோபமானார்னா என்ன ஆகும்? பயத்துடனே நடுக்கத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். Some may not like this verse. கர்த்தர், will God be anger on me? God நல்லவர், God சாந்தமானவர், God ஆசீர்வதிக்கிறவர், God வந்து கட்டி அணைக்கிறவர், God வந்து மகனே மகளேன்னு சொல்லி தாளாற்றுவர். ஆனா இங்க கர்த்தர் கோபமானார்ன்றது I don't like it. No one will like God's anger. ஆனா ஏன் அந்த ஆங்கருக்கு என்ன ரீசன்? அந்த கோபத்துக்கு என்ன காரணம்? கர்த்தர் சொன்ன 2 விசை சொன்னதிலும் சாலமோன் மனதில்லா இருந்தார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, இதோட அவுட்கம் தெரியும். கர்த்தர் என்ன சொல்றார்? உங்க ராஜ்யத்தை I will tear it apart. நடந்தது. இஸ்ரவேல் என்ற கிங்டம் 2ஆ பிரிஞ்சுது. வடக்கு ராஜ்யம், நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம், 12 கோத்திரங்களும் பிரிக்கப்பட்டுச்சு. வடக்கு ராஜ்யத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க, யூதான் பேர் வச்சாங்க. மன்னிக்கணும், இஸ்ரவேல் பேர் வச்சாங்க. தெற்கு ராஜ்யத்துக்கு யூதான் பேர் வச்சாங்க. இது பிரியணுன்றது ஆண்டோட சித்தம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பிரிவினைகள், தோல்விகள், இதெல்லாம் வருகிறதுக்கு காரணம் யாரா மாறிடுறோம்? நம்மளா. ஆண்டவர் நம்மளோட தலையை நிமிர பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு நாம செய்ய வேண்டியது தான், உலகத்தோடு கூட ஒத்து போயிடாதீங்க. இன்னைக்கு உலகத்தோடு கூட, உலகம் விரும்புகிற மாதிரிலாம் நம்ம நடக்கக்கூடாது, நடக்க முடியாது என்கிறது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. முடிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து முடிக்கலாம்.
ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். கொலேசியருக்கு எழுதின நிருபம், கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. வாசியம் அப்படியே. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். நயவசனிப்புனா என்ன சொல்றாருன்னா, தப்பான போதகத்தினால உங்களை வஞ்சியாதபடிக்கு, தவறான போதகத்தினால உங்களை வஞ்சியாதபடிக்கு. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கோபம் இல்லைன்னு சொன்னா அது வசனிப்பு, நயவசனிப்பு. ஆண்டவர் கோபப்படுவார் இல்லையா? இன்றைக்கு அந்த கோபம் எதனால வருது? நம்ம இருளில் நடக்கிறதுனால வருகிறது. அந்த கோபத்தினால நம்ம அழிந்து போகாதபடிக்கு காக்கப்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தை நமக்கு முழுவதுமாக கொடுத்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம பிதாவினிடத்துல போகவே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தன்னுடைய அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்து நம்ம தகுதிப்படுத்துறார். நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாதபடிக்கு நம்ம என்ன செய்யறாரு? தகுதிப்படுத்துறார். கூப்பிட முடியாது, ஆனா கூப்பிடுகிறதற்கு யார் தகுதிப்படுத்துறது? இயேசு கிறிஸ்து தகுதிப்படுத்துறார். தகுதிப்படுத்துறவர் அவரோடு கூட ஆளுகை செய்யவும் தகுதிப்பார். He will make us capable to reign with him, to share kingdom with him, to sit along with his throne. அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கர்த்தர் நமக்கு எவ்வளோ கிருபையுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? நம்ம சாலமோனை போல, சாலமோன் எபிரேயர் புஸ்தகத்தில் இல்லை, நாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா? நம்ம எத்தனை முறை தவறி இருக்கு, பாட்டு பாட, எத்தனை முறை தவறினாலும் தகப்பன் நீர் கிருபை வைத்தீர். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் விரும்புகிறார். வெளிச்சத்துக்கு வாங்க, இருளில் நடக்காதீங்க, வெளிச்சத்துக்கு வாங்க, வெளிச்சத்துக்கு வாங்க என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். அதனால தான் வெளிச்சத்தின் ஆண்டு இல்லையா? அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம்? நித்திய, எவர்லாஸ்டிங். நோ டார்க்னஸ் கேன் ஷட் இட் டவுன், நோ டார்க்னஸ் கேன் பி கவர் ஆன் தம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று சாலமோனை போல நான் தவறக்கூடாதப்பா. சாலமோன் wisest man in the earth, but he was not in the book of life. நானும் எனக்கும் எவ்வளோ கிடைச்சிருக்குது, எவ்வளோ கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எல்லாமே நீர் தந்து, எல்லாமே நீர் தந்தது பாட்டு பாடு. எல்லாமே வாங்கின பிறகு இழந்து போனா நம்மை போல பரிதபிக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. You may not like the word, but God likes you, and such the reason he brings this sermon to you. He loves you. அவர் உங்களை சிற்றித்தாகிலும் உங்களை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, ஒரு விசையாக என்னை மன்னிங்க அப்பா. தகப்பனே, நீர் லவோதேக்க சபைக்கு சொல்றார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தபடினால் I have vomited you அப்படின்னு சொல்றார். You are not rather hot or cold, அதனால I have vomited you என்று சொன்னார். இன்றைக்கு லவோதேக்க சபை போல இருக்கக்கூடாது என்று விரும்புகிறவன் நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுமா? அவர் ரட்சிக்க விரும்புகிறார், அவர் காப்பாற்ற விரும்புகிறார், அவர் நம்மை பிரித்தெடுக்க விரும்புகிறார், நம்மை அவருக்கென்று பிரித்தெடுக்கிறார். சொல்லுவோம், நம்ம வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறப்பா. I want to walk in the light of the Lord. I want to walk with God as Enoch walked. ஏனோக்க போல நான் நடக்க விரும்புகிறேன் அப்பா. நிறைய ஸ்டம்பிள்ஸ் இருக்குதுப்பா, உங்கள் வெளிச்சம் அந்த ஸ்டம்பிள்ஸ்லாம் எடுத்து போடட்டும். நிறைய தடுமாற்றங்கள் இருக்கிறது, பாவத்தில் விழப்போகிற போல இருக்கிறேன், என்னை காப்பாத்துறீங்க, அதற்காக நன்றி. என்னை விழும்படி தள்ளுகிறதற்கு பிசாசானவன் வந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தரோ எனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து 2 கைகளினாலே ஏந்தி கொண்டு போறார். அவர் என்னை தூக்குகிறார், அவர் என்னை தாங்குகிறார், அவர் என்னை தாய் போல தேற்றுகிறார், தகப்பனை போல அரவணைக்கிறார், என்னை கைவிடுகிறதே இல்லை அவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, தகப்பன் நீர் தாங்குகிறீர், நீர் தள்ளாட விடுகிறதே இல்லை, நீர் தள்ளாட விடுகிறதே இல்லை. அறிவு கெட்டா பேரமைதி எங்களை பாதுகாக்கிறது. அப்பா தகப்பனே, எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, நாங்கள் இருளில் நடக்காதபடிக்கு,
வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்யுங்க. நாங்கள் இருளில் நடக்காதபடிக்கு வெளிச்சத்திலேயே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஏந்தி கொள்ளுங்க. எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாங்கி கொள்ளுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நீர் எல்லா கனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் சமூகத்தில் எங்களை வெறுமையாக மாற்றுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களை வழி நடத்துங்க. இரட்சகரப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரட்சகரே இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று காணிக்கையினாலே கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். தகப்பனே தந்தை அந்த பாடலை பாடும்போது